ஆனா நாங்க கால் பண்ணது நீங்க ரொம்ப டெரரா கதைச்சீங்க, பயந்தே போயிட்டோம், அடிதான் விழ போகுதோம். நல்ல கதை. நாங்களும் தெரியாத சாமல் போட்டு போட்டு நான் தெருவில் நிற்கிறது அதெல்லாம் தப்பு. அதான் அவே தங்களுக்கு தாங்க நினைக்கிறது. அப்பாவுக்கு அக்காவில விருப்பம் பெறும் அல்ல அண்ணாவில விருப்பம் பெறும் நினைக்கிறது. ஒரு தாக்கி 3 பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான். அதே மாதிரி தகப்பனுக்கும் அப்படித்தான் இருக்கும். இந்த கிஃப்ட் அப்படியே யார் அனுப்பினதுன்னு தெரிஞ்சு கொள்ளணும். அப்படித்தானே சொல்லாம போனா எனக்கு அடிவிழு. உங்களுக்கு அடிவிழு நானே வேண்ட மாட்டேன். உங்களை தந்தையை விட்டுட்டு தான் திருப்பி. வணக்கம் அப்பா. சொல்லுங்க. வணக்கம். நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? சிவபாதம். சிவபாதம். சரி, சிவபாதம் அப்பாக்கு இன்றைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி யாரோ ஒரு ஆக்கள் அன்பா கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவங்க ஆரண்டு அறியணும், அதான் முக்கியம். ஆனா நாங்க கால் பண்ணது நீங்க ரொம்ப டெரரா கதைச்சீங்க, பயந்தே போயிட்டோம், அடிதான் விழ போகுதோம். நாங்களும் தெரியாத சாமல் போட்டு போட்டு நான் தெருவில் நிற்கிறது. உங்களோட போன் நம்பர் தானே தந்திருந்தவங்க. அவங்க கூட பே கார்டு நடக்குது இப்ப தெரியுமே. கவனமா இருக்கணும். இப்ப அப்ப நீங்க போனுக்கு பே கார்டு பண்ணா கேட்ட கேள்வி புளியோ கேட்ட கேள்வி சரிதானே. நீங்க ரொம்ப அலர்ட்டா இந்த வயசுலயே நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கிறீங்க. உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. எங்க வாழ்க்கைய போச்சு. சரி, ஓகே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்பா கேக் ஒன்று அனுப்பி இருக்காங்க. இந்த நாள்ல இந்த கேக்க கட் பண்ண சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. எத்தனையாவது வயது இது உங்களுக்கு? 71. சரி, இந்த 71வது வயது பிறந்தநாள் கொஞ்சம் பழமையான பிறந்தநாள் மாதிரி இல்லாம இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி பாக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினாங்க. சரி, யார்கிட்ட இருந்து வந்திருக்கும் இந்த கிஃப்ட்? நீங்க வெளிநாட்டுல இருந்துதான் இதை அனுப்பி இருக்காங்க. சரி, ஓகே. யார் அனுப்பியிருப்பாங்க? வெளிநாட்டுல யார் இருக்காங்க? எனக்கு 3 பேர் இருக்காங்க. 3 பேர்? யார் அது? ஒரு மகள் இருக்குது, 2 பையன் இருக்கிறான். 3 பிள்ளைகள். நான் டச் பண்ணலாம். சரி, 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. கெஸ் பண்ண எல்லாமே இருக்கு. 3 பேர்ல யார அனுப்பினது? அப்படியா? சரி, என்னென்ன கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பாப்போம். என்ன பல கூட அனுப்பியிருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு இப்ப இத ஜூஸ் போட்டு குடிச்சாதான் சரி. நிறைய விட்டமின் உடம்புல கிடைக்கும். அப்ப அதுக்காக இந்த கூடையை அனுப்பி விட்டுருக்காங்க உங்களுக்காக. இன்னும் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. அந்த கிஃப்டையும் பாப்போம். என்ன விளையாட்ட பேர் இது சளிச்சு குடிந்த விளையாடதான் இருக்கும். அல்ல வருமானம் தெரியாது. பாப்போமா. சரி, அதை ஓபன் பண்ணி பாருங்க. சரி, ஷர்ட் அனுப்பி இருக்காங்க. சரி, பிடிச்சிருக்கோ? ஆமா ஆமா. பிள்ளைகள் அனுப்பின சாமான் என்றால் அது பிடிச்சிருக்கும். பிள்ளைகள் அனுப்பல, அப்ப வேற யாரோதான் அனுப்பி இருக்காங்க. அதான் நான் சொல்றேன். இப்பெல்லாம் கொள்ளுவளவு நான் வேண்டதா இருந்தா அனுப்பினால முதல் நீங்க சொல்ல வேணும். அப்படியா? இல்லாட்டி அனுப்பினால் சொல்லாட்டி நீங்க எனக்கு திருப்ப தந்துருவீங்க கிஃப்டையும். உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க, அதையும் பாப்போம். சரி, உங்களுக்கு சரம் அனுப்பி இருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்றைக்கு வருமெண்டு? அப்படி எதிர்பார்க்கல. சந்தோஷம் உங்களுக்கு? எனக்கு சர்ப்ரைஸ் தருவாரன்னு தெரியும். மருமகன். சரி, மருமகன் இங்க நிக்கிறவ. சரி, ஒரு ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அப்ப இன்றைக்கு உங்களோட விசிட், உங்களோட பர்த்டேக்கு விசிட் பண்ணிருக்காங்க போல உங்களை பாக்குறதுக்காக. எங்க இருந்து வந்திருக்காங்க? மானிப்பாயில இருந்து. மானிப்பாயில இருந்து அப்ப அச்சுவேலிக்கு அப்பா பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு போறதுக்காக அப்ப உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்க அனுப்பியிருப்பாங்களோ அப்படி நினைச்சு நீங்க போலதான் இருக்குதுன்னு. சேம் டைம்ல வரவும் நீங்க அப்படி கூப்பிட வண்டியும் வர நான் நினைச்சேன். அப்படித்தான் அப்படி என்ன நினைச்சீங்க? இது வந்து உங்களோட 3 பிள்ளை எல்லாம் ஒரு ஆக்கள் தான் அனுப்பியிருக்காங்க. அத யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு சொல்லல. யாரு உங்களோட ஃபேவரட்? யார ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? 3 பேரும் ஒரே மாதிரி. 3 பேரும் ஒரே மாதிரி. ஆனா ஒரு ஆள்ல உங்களுக்கு பாசம் கூடையாமன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் தப்பு. அதான் அவே தங்களுக்கு தாங்க நினைக்கிறது. அப்பாவுக்கு அக்காவில விருப்பம் பெறும் அல்ல அண்ணாவில விருப்பம் பெறும் நினைக்கிறது. ஒரு தாக்கி 3 பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான். அதே மாதிரி தகப்பனுக்கும் அப்படித்தான் இருக்கு. அது அவைதான் எதை போடுறது. சில நேரம் கூட எப்ப தம்பி என்றால் அவைக்கு சில நேரம் என்னில கொஞ்சம் கூட கிடக்கண்டு
என்ன நினைப்பாங்க நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க ஏன்னா 3 பேர்லயும் ஒரே மாதிரி பாசம், அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். சரி, இந்த கிஃப்ட் அப்படியே யார் அனுப்பினதுன்னு தெரிஞ்சு கொள்ளணும், அப்படித்தானே? சொல்லாம போனா எனக்கு அடிவிழு. உங்களுக்கு அடிவிழு, நானே வேண்ட மாட்டேன். உங்களை தந்தையை விட்டு தான் திருப்பி இந்த தெருவைக்கு அனுப்ப நான் பெற்று போட்டேன். சரி, அப்பாவை இந்த ஒரு பிறந்த நாள சந்தோஷப்படுத்தணும், ஒரு மறக்க முடியாத நினைவை இந்த ஒரு பிறந்த நாள்ல ஏற்படுத்தி தரணும் என்று உங்களோட பேர பிள்ளைகள் புவி, கணேஷ், ஆருஷ் 3 பேரும் சேர்ந்துதான் அனுப்பியிருக்காங்க ஜெர்மன்ல இருந்து. சரி, ஜெர்மன்ல இருந்து உங்களோட பேர பிள்ளைகள் தான் உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. சரி, சந்தோஷமா உங்களுக்கு? பேர பிள்ளைகள் அனுப்பி நல்ல சந்தோஷம். சரி, எதிர்பார்த்தீங்களா பேர பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு கிஃப்ட் அனுப்புவாங்க? வெளிநாட்டு காய்ச்சவே 3 பேரும் எல்லாரும் காய்ச்சவே, ஆனா இப்படி ஒன்று வர முடியல, சந்தோஷமா காய்ச்சவே. ஆமா ஆமா ஆமா. சரி, என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்ன்றா சொல்லிட்டு அனுப்ப மாட்டாங்க தானே, திடீரென்று தான் அனுப்புவாங்க. சரி, உங்களோட பேர பிள்ளைகள் சார்பாகவும் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா. நீங்க எந்தவித நோய் நொடியின்றி ஆரோக்கியமா இருக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி. அடி வேண்டாம போறேன், அவ்வளவுதான். அது அம்மா, அது நீங்க யோசிச்சிருப்பீங்க. சரியோ, அடி நாங்களே. சரி, ஓகே, அவ கேக்க கட் பண்ணுவோமே.